வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஃபிட்னஸ் ஐக்கான் இருக்கார். பேர் ராஜா போரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், சில காரியங்களை பற்றி பேசுகிறாங்க. இதை பார்க்குற பசங்க இது உண்மையா, இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே பசங்க இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் சொல்கிற அந்த விஷயத்தில் அவரே நிலைப்பாடாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, சரிங்களா? அவர் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது பசங்க இனி ஜிம்முக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் சொன்ன சில காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கத்தான் இந்த வீடியோ, சரியா? அவர் தன்னைத்தானே ஃபிட்னஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறார், ஓகேவா? இப்போ அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுருவோம். சப்ளிமெண்ட் விற்கிறீங்க, நான் எடுக்காதீங்கன்னு சொல்றேன். நேச்சுரல் ஃபுட்டை எடுங்கன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் அடைஞ்ச விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் ஏமாத்துறேன்னா நீங்க ஏமாத்துறீங்களா? எப்படி நான் ஏமாத்துறேன்னு நீங்க ஏமாத்துறீங்களா? ஏதாவது ஒரு பக்கத்தை பொருளை மக்கள்கிட்ட வித்து அவங்கள அது சரியானதோ தவறானதோ விற்கிறீங்கன்னா மேபி நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்ல. நான் எதையாவது விற்கிறேன்னா, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, சப்ளிமெண்ட்டை எடுக்க வேண்டாம், விற்பாங்க, நீங்கள் எடுக்காதீங்க, உணவு மூலமாகவே எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏதாவது பொருளை விற்கிறேனா இல்லையா, நான் அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் நிறையா விற்கலாம், நான் ஏன் விற்கிறதில்ல, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் விற்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இன்னுமே பேசியிருக்கிறாரு. அது தொடர்ந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு, சப்ளிமெண்ட் விற்காதன்னு சொல்லக்கூடிய இவரே என்ன பண்ணுறாருன்னா, மசில் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கு இவர் ப்ரொமோட் பண்ணுறாரா என்னன்னு தெரில. ஆனால் இங்கே ஜிம்முக்கு வர பசங்களுக்கு இவர் ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறாரு. என்னத்தை? சப்ளிமெண்ட்டை 2-3 பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதோட ஸ்க்ரீன்ஷாட் கிடச்சின்னா நான் போடுறேன், பாருங்கள். அடுத்ததா, இவர் ஏன் உணவு மூலமாக எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய இவர் அந்த பசங்களுக்கு காசு கொடுத்துப்பா, நீங்கள் டயட்லேயே எடுத்துக்கோங்கப்பா, உணவாக சாப்பிட்டுக்குங்க, எதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்ல? எதுக்கு சப்ளிமெண்ட்டை கொடுக்குறாரு? இப்போ உணவு மூலமாக எடுத்துக்கான்னு உணவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இவர் ஏன் சப்ளிமெண்ட்டை கொடுக்குறாரு 3-4 பசங்களுக்கு? அதுக்கு ஒரு வீடியோ வேறு இல்லையா? சரி, ஓகே, அது அவங்க தனிப்பட்ட இது. ஆனால் தான் சொல்கிற ஒரு கருத்தில் நிலைப்பாடாக இருக்கணுமா இல்லையா? பா, சப்ளிமெண்ட் நான் கொடுக்கலாம் பசங்களுக்கு, ஆனால் வேண்டாம், ஏன்னா நானே உணவு மூலம் தான் எடுக்க சொல்கிறேன், அந்த பசங்களுக்கு வழி இல்லை, அதனால நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன், இந்த பாருங்க, அப்போ பணம் கொடுக்குறேன், நீங்கள் இந்த மாதத்துக்கு உணவு வாங்கி சாப்பிட்டுக்கன்னு சொல்லலாம்ல. அப்போது சப்ளிமெண்ட்டோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சப்ளிமெண்ட்டுனா என்ன ஃபஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உணவுக்கு மாற்று தான் சப்ளிமெண்ட்டு, சரிங்களா? உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய செலவு ரொம்ப ஜாஸ்தி, இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளிமெண்ட்டோட அளவு இவ்வளோ, காசு கம்மி. ஒரு உதாரணத்துக்காக நான் செய்கையில் காமிச்சேன். ஆனால் இந்த சப்ளிமெண்ட்டுக்கு கூட எடுக்கிறதுக்கு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், சரிங்களா? காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, சரிங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, இவங்கெல்லாம் தன்னுடைய அப்பா அம்மாவை சார்ந்தே இருப்பாங்க. இப்போ வேலைக்கு போகிற பசங்க கூட அந்த வாங்குகிற சம்பளத்தை அம்மா அப்பா கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும்போது சப்ளிமெண்ட்டுக்கு அவங்களால பணங்களை ஒதுக்க முடியறதில்ல, சரிங்களா? அதை விட செலவு ஜாஸ்தி உணவு. இப்போ இந்த உணவுக்கு அவன் எப்படி தன்னுடைய டயட்டுக்கு எப்படி அவன் ரெடி பண்ணுவான்? இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு நியூட்ரிஷனோட தேவைகள் அதிகமாக இருக்குது, நானே 2 முட்டை சாப்பிட்றது இல்லைங்க. நான் அதை அந்த டயட்டுக்காக நான் பட்ஜெட் போட்டேன்னா அது எங்கேயோ போகுது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு ஃபேமிலி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு பல்வேறு கமிட்மெண்ட்டுக்கு இருக்குது, அதனால் நான் அதை சார்ந்து தான் போகிறேன். என்ன மாதிரியே பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? அப்படிங்கும்போது டயட்டுக்கு தனியாக பணம் ஒதுக்க முடியாது, சப்ளிமெண்ட்டுக்கே இங்கே ஒதுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ டயட்டுக்கு எப்படி ஒதுக்குவ? டெய்லியும் 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்ணும் முடியுமா? மாதம் 30 நாளும் சாப்பிட்ணும், சரிங்களா? அது போக நமக்கு விட்டமின்கள் வேணும்னா ஃப்ரூட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அந்த ஃப்ரூட்டு எல்லா விட்டமினுமே நமக்கு தேவைன்னா பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸுகளை நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்குது. நம்மளால் பொருளாதார அடிப்படையில் நம்ம நல்ல நிலைமையில் இருக்குமா? நம்மளாம் மிடில் கிளாஸ், நம்மளாம் பின்தங்கிய நிலையில் இருக்கும். நம்ம இன்றைக்கி இருக்கோம். நம்ம பசங்க இதை விட ஒரு படி மேலே வருவாங்க, அவங்க பசங்க இன்னும் ஒரு படி மேலே வருவாங்க. அந்த ஜெனரேஷன் வரும்போது அவங்க உணவு மூலமாக அவங்களுடைய ஃபிட்னஸ் கோலை அவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. நம்மளால் அது முடியாது நண்பர்களே.
பணம் இருக்கா, வசதி இருக்கா, உனக்கு எந்த கவனம் இல்லையா, ஜிம்முக்கு போகிற டைம் இருக்கா, ஹாப்பியாக இருக்கியா, தாராளமாக நீ உணவு மூலமாக எடுத்துக்கலாம். நம்மளை மாதிரி ஆளுங்களால முடியாது. ஆனால் இவர் உணவு மூலமாக எடுத்துக்க, உணவு சப்ளிமெண்ட் இன்றைக்கி ஒரு கிரேட்டின் டப்பா வந்து 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. வாங்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனால் வாங்க முடியுமா? கஷ்டம். உணவு மூலமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உணவு மூலமாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணுன்னா நமக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும், தேவைப்படும். சப்ளிமெண்ட் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் டப்பா ஒரு 2.5 கிலோ வாங்கி பாருங்களேன், 3 கிலோ 5000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. அவ்வளோ விலையாயிடுச்சு இப்போலாம் சப்ளிமெண்ட்டு. அதவே வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலையினால இப்போ நீங்கள் உணவு டைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் சாதாரணமாக நீங்கள் ஜிம் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணாலே உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வேணும். நீங்கள் வீட்டு சாப்பாடு தவிர நீங்கள் இந்த டயட்டுக்குன்னு மாறினீங்கன்னா, அண்ணன் வந்து சொல்கிறாரு, இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா சாப்பாடு, இதெல்லாம் நல்ல சாப்பாடா? அதில் நியூட்ரிஷன் இருக்கா? ஃபைபர் இருக்கா? கிடையாது. பாலிஷ் பண்ண அரிசி தான், வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஆனால் அவர் அண்ணன் வந்து உணவு எடுத்துக்கங்கிறாரு. சரி, ரைட்டு, புரிஞ்சுக்குங்க சரிங்களா? உணவு மூலமாக எடுக்கிறதெல்லாம் செலவு ஜாஸ்தி. சப்ளிமெண்ட்டு கூட எடுங்க, அது நல்ல சப்ளிமெண்ட்டாக நல்ல கடையான்னு பார்த்து வாங்குங்க. சப்ளிமெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா புரிஞ்சுக்குங்க சரிங்களா? இப்போ ஏன்னா ப்ரோட்டீனை பற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அது ஃபேக்கு, இது ஃபேக்கு, அது ICMR கைட்லைன்ஸ்னு ஏகப்பட்டதை போட்டு குழப்பிட்டுருக்காங்க. ஏன் அண்ணா இவர் ஃபிட்னஸ் ஐக்கான், அவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம டொனேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ரத்தம், அதுலேருந்து தான் வே ப்ரோட்டீன் தயாரிக்கிறாங்களா? எப்படி மூளை பார்த்துக்குங்க. இப்போ இதை ஒருத்தன் பார்த்தான்னா ஜிம்முக்கு வர பையன் என்ன நினைப்பான்? ரத்தத்துலேருந்து ப்ரோட்டீனா? ஓ, ரத்த ப்ரோட்டீனானு. ஏங்க ரத்தத்துலேருந்து ப்ரோட்டீன் எடுக்கிறாங்கன்னா ரத்தமே ஃபுல்லாக ப்ரோட்டீனாக இருந்தால் நம்ம ஏன் வெளியிலேருந்து உணவு எடுத்துக்கணும்? ரத்தம் ஃபுல்லாமே ப்ரோட்டீனுன்னா நமக்கு எதுக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும்? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி, இந்த மாதிரி முட்டாள்தனமாக சொன்னால் இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா? நம்ம டொனேட் பண்ணுற ரத்தமெல்லாம் கம்பெனிக்காரன் வாங்கிட்டு போயிட்டு வே ப்ரோட்டீன் தயாரிக்கிறான். நம்ம படித்து கிளிப்புள்ளிக்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? பால்லேருந்து பன்னீர் தயாரிக்கும் போது வேஸ்ட் ஆகிற தண்ணி தான் அந்த வே ப்ரோட்டீனாக நமக்கு பண்ணி தரான். அந்த தண்ணிக்கு பேரே வே தான் சரிங்களா? அதுதான் வே. இதை எத்தனை வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரெண்டாவது வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த பொருளையுமே விற்கல அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் எந்த பொருளையுமே விற்கல, நான் நினச்சா உங்களை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும், பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து இந்த பொருள்களை விற்று என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாரு. என்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்களேன் நீங்கள். நம்ம டாக்டர்ஸ்ட்ட போய் உடம்பு வீக்கா இருக்கு, தேவை மாட்டேங்குன்னு சொன்னா அவங்க மல்டி விட்டமின் டேப்லெட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கு டேப்லெட்னு சொன்ன உடனே ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்துருது. அதுக்காகத்தான் நம்ம ப்ரோ ஆர்கானிக்ல மல்டி விட்டமின் கம்மிஸா ரெடி பண்ணிருக்காங்க. மென் அண்ட் விமனுக்கு தனித்தனியா ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா வித விட்டமின்ஸும் சரியான அளவுல கலந்து, அதுவும் மென்னுக்கு வந்து அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் கலந்து கம்மிஸா ரெடி பண்ணிருக்காங்க. இதை வந்து கன்சியூம் பண்றது ரொம்ப ஈஸி. நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்களும் வாங்கி கன்சியூம் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஆர்கானிக் மல்டி விட்டமின். என்ன சொல்கிறாரு? மல்டி விட்டமினா பார்த்துக்குங்க. இதுவும் ஒரு முன்னணி கம்பெனியெல்லாம் கிடையாது, மசில் பிளஸ் மாதிரியோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் கிடையாது. என்ன கம்பெனின்னே தெரியாது. இதில் நம்ம தம்பி ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து சொல்லிட்டாரு, அண்ணே இதில் ஏதோ ஃபோலிக் ஆசிட் இருக்காமண்ணே, லிவரெல்லாம் டேமேஜ் பண்ணுமா, அண்ணா ரிவ்யூ பண்ண இந்த மல்டி விட்டமின்னு அந்த தம்பி சொல்கிறாரு. இப்போ இந்த மல்டி விட்டமினுக்கு இந்த ஃபிஷ் ஆயிலுக்கு அண்ணா வந்து ஃபிஷ் ஆயிலுக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காரு. அது இருக்குது வீடியோ, எத்தனை போடுறது விடுங்க சரிங்களா? அது அவருடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ராஜா போரோன்னு இதில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவர் கொடுத்தாரு. கம்பெனிக்காரன் காசு கொடுக்கலையா? நான் நினச்சா எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், உங்களை விட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த 2 காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. இது என்ன? இது நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இந்த வேலையை செய்கிறாரு? அப்போ தான் சொல்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஃபிட்னஸ் ஐக்கானு தனித்தான் சொல்லிக்கிற ஆள் இப்படி முன்னுக்கு பின் முரணாக செஞ்சால் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா அதில் நான் நிலையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் சொல்கிறத கேட்பீங்க. நானே வந்து லூசுத்தனமாக முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருந்தானா நீங்கள் என்ன, இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையா, பேசுகிறதுல இந்த ஆளுக்கே நிலை இல்லை, இந்த ஆள் பேச்சு கேட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்ம கதி என்ன? இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய ஒரு யோசனைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்கல்ல, இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து ஒரு ஃபிட்னஸ் ஐக்கானு தன்னைத்தான் தான் சொல்லிக்கிறார். ஃபிட்னஸ் ஐக்கானுங்கிறது வேறு, அது யாருன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் சரிங்களா? அதே மாதிரி சப்ளிமெண்ட்டு நான் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய்கிறாரு. பர்சனல் ட்ரைனிங் பற்றி தலை பேசுகிறாரு. பர்சனல் ட்ரைனிங்கிறது வந்து நண்பர்களே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, அனபாலிக் ஸ்டெராய்டு போட்டு உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தர் வரீங்கன்னா
அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை ஈஸியாக ரெடி பண்ணி உங்களை ஒரு ஒரு சூப்பரான ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும் விஷயம் தெரிஞ்சால். ஆனால் நேச்சுரலாக இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் கொடுத்து அவன் பாடியை பில்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்குங்கிறத விட எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் பாடி கோல் என்ன, அவன் பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, சரிங்களா? இவனுக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்தா மசில் பில்ட் ஆகும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்தா வந்து அவனுக்கு மசில்ஸ் பில்ட் ஆகும், எந்த மாதிரியான ஒர்க் அவுட்டு, அதாவது நம்ம சொல்லித்தரதை வச்சு அவனுடைய பாடி எப்படி டெவலப் ஆகும், இதை பற்றியெல்லாம் நேச்சுரலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு நேச்சுரலாக நான் உங்ககிட்ட வரேன்னா எனக்கு வந்து ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சு கை வேணும்னா அதுக்கு தகுந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். ஸ்டெராய்டுக்கு அப்படி கிடையாது. எடுத்து குத்திட்டு உங்கள் பாக்கில் அட்டிக்கலாம், காட்டுத்தனமாக வந்துடும். அண்ணன் சொல்கிறாரு இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் விட்டேன் அப்படின்னு. நாட்டி பாடி பில்டர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே, அதில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வீடியோஸ் கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன், சரிங்களா? அதனால் நான் எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதில்ல. அண்ணன் சொன்ன மாதிரி ரத்தத்தில் வே ப்ரோட்டீன் இருக்கான்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது. ஆதாரம் வேணும் நண்பர்களே. நான் எதை சொன்னாலும் ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்த வார்த்தைகளை போட்டு போகிற போக்கில் பிட்டை போட்டு இதெல்லாம் இல்லை. இது இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் நடத்தவே தேவை கிடையாது. வாய்க்கு வந்தது பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போவும் ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறோன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கண்களுடைய பார்வைக்கு ஒருத்தர் அழகாக இருக்கான், பாடியாக இருக்காரு, பயங்கரமாக இருக்காருன்னா அது கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் ஆர்கனெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே இருக்காது, ஹெல்த்தியே இருக்காது. வெளியில் தான் தோட்டத்துக்கு. வடிவேல ஒரு படத்தில் மருந்து வச்சுட்டு மருந்து எடுத்து அந்த கேரக்டர் தான். நான் தப்பாக சொல்ல. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேக் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். தன்னை பாடி பில்டிங்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. மணியண்ணன் இருக்கார். மணியண்ணன் என்ன, அவருக்கு எல்லாமே தெரியும்ப்பா. ஸ்டெராய்டு போட்டால் ஒன்றும் வாழ்க்கை உத்தரவாதம் இல்லைப்பான்னு அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அரவிந்த் ஸ்பாட்டேக்கர் ஓப்பனாக சொல்லியிருப்பா, நான் கெய்னர் எடுப்பேன், ப்ரோட்டீன் எடுப்பேன், கறி சாப்பிடுவேன், ஸ்டெராய்டு போடுவேன், மல்டிவிட்டமின் சாப்பிடுவேன், எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரு. எதையும் மறைக்கிறது இல்லை. இதுதான் உண்மைங்கிறத அவர் சொல்லிடுறாரு. இவங்க வந்து சொல்கிறது கிடையாது. ஒன்றும் நண்பர்களே, நான் திரும்பவும் இந்த பதிவை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு வருஷமே ஜிம்முக்கு போயிட்டுருங்க. ஒரு 15 நாள் விட்டுருங்க ஜிம் பக்கமே போகாதீங்க. திரும்ப போயிட்டு உங்களால் பழைய மாதிரி வெயிட்டு தூக்கி அடிக்க முடியுமான்னு பாருங்கள். முடியவே முடியாது. எப்போதும் போனீங்கன்னா ஒரு 10 கிலோலேருந்து நீங்கள் பைசப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15-20 நாள் விட்டு போனீங்கன்னா உங்களால் 10 கிலோ உடனே தூக்கி உங்களால் பண்ண முடியாது. 5, 7, 8, 10 இப்படி தான் போக முடியும். இந்த ஒரு 15-20 நாளுக்கே உங்களால் வந்துட்டு முடியலங்கும் போது 2 வருஷம் ஸ்டெராய்டு விட்டவருக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைக்கும்? நாட்டி பாடி பில்டர் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோஸை. அதனால வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாவெல்லாம் சொல்லக்கூடாது. பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தரை பார்த்தோன்னா அவருடைய பாடியை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். சும்மா போகிற போக்கில் இது பண்ணு. சில பேரெல்லாம் இருக்காங்கப்பா பர்சனல் ட்ரெயினரு, ஜிம்மில் இருப்பாங்க. பர்சனல் ட்ரைனிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதான் பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கல, பண்ணி விட்டுட்டா பண்ணிக்க அப்படிம்பாங்க. நானே பார்த்துருக்கேன் கண்ணார. பார்த்து கரெக்ட் பண்ணிடு அப்படிம்பாங்க. இதுவே வேற ஒரு பையன் வந்து கேட்டான்னு வைங்களேன், ஆனால் ட்ரைசெப்ஸ்க்கு, ஆமாம் ட்ரைசெப்ஸ்க்கா இது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, அப்புறம் இது பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. என்ன இது? இல்லை என்ன இது பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ, இது என்ன இதுக்கு பேர் இல்லையா? பேர் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பர்சனல் ட்ரெயினருக்கு. ஆனால் ஜிம்மில் இருக்க ட்ரெயினர் பர்சனலாக பண்ணுறவங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க, சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அப்படி தப்பான பர்சனல் ட்ரெயினர்களெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க, ஜிம்மில் ட்ரெயினர்களெல்லாம் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு நம்ம பிடி பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறோம்னா வேறு லெவலில் நமக்கு நாலேஜ் இருக்கணும். அவன் என்ன கேட்டாலும் நம்ம சொல்கிற தகவலில் இருக்கணும். இந்த ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் இவரே ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் நிறைய பண்ணியிருக்காருப்பா. நான் இப்போவும் சொல்கிறேன், ஸ்டெராய்டு போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தேவையில்லை, போஸ்டர் தேவையில்லை, ஃபார்ம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அடித்தா தன்னை போல் உங்களுக்கு உடம்பு ரெடி ஆகும், சரிங்களா? இதுக்கு ஆதாரமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பென்ட் ஓவர் ரோலெல்லாம் வந்துட்டு நம்ம ஹிப்பை வளைச்சி நம்ம செஸ்ட் அப் பண்ணி நம்ம முட்டியை வளைச்சி இப்படி நான் பண்ணணும். அந்த வீடியோ இருந்தால் நான் இங்கே லெஃப்ட்டில் போடுறேன் பாருங்கள். இப்படி தூக்கணும். நான் பண்ணுற ஒர்க் அவுட் வீடியோ தான் நான் போடுவேன். அப்படி தூக்கணும். ஆனால் ஒருத்தவங்க யூ-டர்ன் மாதிரி வளைஞ்சிட்டு பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஆரம்பிக்குது லோவர், அதாவது கீழிருந்தேங்க இப்படி வீல் ஆரம்பிக்குது. காரணம் ஸ்டெராய்டு. சரியான ஃபார்முலா அடிக்கிற நமக்கே டெவலப் கிடையாது.
நேச்சுரல் பண்ணுறவங்களுக்கு. அதனால் இந்த பிடி ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறேன். பிடி ட்ரைனிங் கொடுத்து எவன் லட்ச லட்சமாக பணம் வாங்குறான்? இவன் எவன் கொடுக்குறான்? இங்கே பிடி ட்ரைனிங்க்கு லட்ச லட்சமாக பணம் யாருங்க கொடுக்குறா? பணக்காரன் எவனாவது கொடுப்பான், செலிபிரிட்டி யாராவது கொடுப்பான். இவருக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இத்தனை பேர் பிடி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இத்தனை பேர் இத்தனை பணம் வாங்குறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போட முடியுமான்னு கேட்குறேன். அதனால் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் தன்னைத்தானே ஐக்கானுன்னு சொல்கிறவர் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. இவருடைய பேச்செல்லாம் கேட்டு இதுக்கெல்லாம் கமாண்ட் பார்க்கணும் நண்பர்களே. அவர் போடுறதுக்கெல்லாம் கமாண்டு நெருப்பு அது இது ஆர்ட்டு கீட்டுன்னு ப்ராப்பராக இன்னும் ஒரு ஒர்க் அவுட் வீடியோ சொல்லி கொடுத்து நான் பார்த்ததில்லை அவர் இதில். சரிங்களா? சரி, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் தனிப்பட்ட சேனலு, அவருடைய சொந்த விருப்பம். அவர் சேனலில் என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம், அதை பற்றி நம்ம ஆனால் தன்னைத்தான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து ஃபிட்னஸ் ஐக்கானுன்னு தன்னைத்தான் சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அது தவறு தானே. நான் ஃபிட்னஸில் இருக்கேன்னா அதை சம்மந்தப்பட்டு தான் நான் பேசணும். அதை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பசங்க எத்தனை பேர் வந்து இப்போ நான் போட்ட இந்த டார்க் சைடு ப்ரோட்டீன் பவுடருக்கு பசங்க வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க. அதற்குண்டான தீர்வை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது சரியா தவறா, இல்லை இவருக்கு நாலேஜ் இருக்கா, இல்லை எபிக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசினா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஐக்கானுன்னு சொல்லிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் நம்பாமல் எது சரி எது தவறுங்கிறத பார்த்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறோம், நீங்கள் எடுத்துக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது நண்பர்களே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.